இந்த வசனத்தில் இப்படி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஏசப்பா இதில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இதில் மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையா? அதாவது யூத ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையா? அப்படி இருந்தும் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, என்னையும் போட்டு தள்ளுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா, அதை கை கொண்டிருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், என்னை விசுவாசிச்சிருப்பீங்க, என்னுடைய வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினால என்னுடைய கற்பனை நீங்கள் அவமாக்குறீங்க அப்படிங்கிறார். அதாவது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு மோசே சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் மொத்தமாக ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, குர்பான் காணிக்கைன்னு கொடுத்து, இதோட உன் கணக்கு முடிஞ்சுது அப்படின்னு உங்கள் பாரம்பரியத்தினால என்னுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்க. ஏன்னா உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருந்துச்சுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறார். அப்போது இதில் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, உபாகமம் 18:18 சொல்லியிருக்கிறாரு, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவரோட சகோதரர்லேருந்து எழுப்ப பண்ணி என்னுடைய வார்த்தையை தான் அவர் வாயில் வைப்பேன். அப்படி அவர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் அப்படின்னு மோசேட்ட சொல்லியிருக்காரு. அந்த சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த அதாவது யூதா கோத்திரத்திலிருந்து வந்த அந்த சகோதரர் நான் தான், அந்த மேசியா நான் தான். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னுடைய பிதாவினுடையது. என்னுடைய உபதேசம் எல்லாம் என்னுடைய சுயமாக சொல்லலை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானே அவர்னு விசுவாசிங்க. அப்படி விசுவாசிக்கிறேன்னா உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீங்க அப்படிங்கிறார். இப்போ அவர் நான் என்னுடைய பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தாதான் உங்களுக்கு ஜீவன் அப்படிங்கிறார்.